என்னண்ணே இது 4 நாளா இங்கேயே கிடக்குறோம். ஊர்ல இருந்து அக்கா வர ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படா போக சொல்ற? அந்த ஆள் என்ன அடிச்சது இந்த நேரம் சிவகங்கை முழுசா தெரிஞ்சிருக்கும். மானம் போச்சு, மரியாதை போச்சு, சேர்த்து வச்ச பணமும் போச்சு. சின்ன ஐடியா கொடுத்து அவன் அப்ப மொத்த சொத்தையும் எடுத்து வாங்கிட்டான். மோனை கொல்லாம ஊருக்கு போன என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டாயா? அந்த அன்புராஜ வர சொல்லு. சென்னையில நம்ம கட்சி மீட்டிங்குக்கு போறேன். நாளைக்கு காலையில் அந்த வீரபாண்டியமா சாகணும். அண்ணே மறுபடியும் வேண்டானே. டேய் நான் உன்ன செய்ய சொல்ல. மதுரையில இருந்து ஆளுங்களை இறக்குறேன். நீயும் ஆளுங்களும் ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. நடுவுல புகுந்து குழப்பிடாதீங்க. சரிண்ணே. நம்மள இந்த ஆளு எப்படியும் வீரபாண்டியன் மாட்டி விடுறோம் போல இருக்கு. நாளை காலையில முதல்ல திருச்சிலிருந்து எஸ்கேப் ஆயிடும்டா. அண்ணே, இந்த அன்பு பைய திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்திருந்தான். என்ன பார்த்த உடனே பம்முனான். அவன் ஆட்களுக்கும் நம்ம பிள்ளைக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. ராஜலிங்கத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவன் எதுக்கு வரணும்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம செல்வத்துக்கும் பீட்டர் பயலுக்கும் என்ன நடந்துச்சு? ஐயா எதையும் மறைக்காம உண்மையை சொல்லணும். எல்லாத்தையும் மறைச்சிட்டே இல்ல. வேணும்னே முக்கில் இருக்கான். உள்ளுக்குள்ள என்ன போகுதுன்னு தெரியல. டீய மூஞ்சில ஊத்துல அந்த நிமிஷமே அவன் கையை வெட்டி எரிஞ்சிருக்க வேண்டாம். எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம்னு நாம தான் சொல்லி அனுப்பிச்சோம். அதான் நான் ஒரு அறிவு கேட்டேன். என் வார்த்தை கட்டுப்பட்டு தான் என் பிள்ளை பொறுமையா இருந்திருக்கான். இந்த அன்புராஜ் பயல ஒரு எட்டு பார்த்து வந்துருக்கான். என்னண்ணே திடீர்னு பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம்? டேய் வென்றே, பையனுக்கு ஒண்ணா அப்பனுக்கு மூக்கு வைத்துருமுடா. அதான் நாம இங்க இருந்தா ரெக்கார்ட் ஆயிடக்கூடாதுன்னு பாத்தா அதுக்குள்ள லைன்ல வந்துட்டான மனுஷன். அண்ணே சொல்லுங்கண்ணே. அன்பு எங்க இருக்க? பாண்டிச்சேரியில இருக்கனே. எதுவும் அவசரமானே? நான் இப்ப போனை கட் பண்ணிடுறேன். நீ அங்க உள்ள லேண்ட்லைன்ல இருந்து என்ன கூப்பிடு. எதுக்குண்ணே? பாண்டிச்சேரியில தான் இருக்கியா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும்ல. இப்பதானே லால்குடி தாண்டி போயிட்டு இருக்கேன். எதுக்குடா போய் சொன்னேன்? தெரிஞ்சிச்சு. எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லண்ணே. அந்த ராஜலிங்கம் தானே மதுரையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து ஆள வர சொல்லி தம்பிய போட சொல்லிருக்கான். என்னடா சொல்ற? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என் புள்ள மேல எவன் கையாவது பட்டுச்சு திருச்சியில இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடிகளையும் கருவறுத்துறேன். அண்ணே திரும்பி வாடா திருச்சி. தம்பி எங்க இருக்க? ஒரே ரெஜிஸ்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன்ப்பா. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? தில்லைநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா. நீ உடனே போய் எதுக்குப்பா? மாதேப்பா எங்க இருக்க? என்ன விஷயம்? ஸ்டேஷன்ல பார்த்தா தம்பி இங்க வரவே இல்ல சொல்றாங்க மாமா. நம்ம பசங்கள்ட்ட சொல்லி தில்லைநகர் போல தேட சொல்லு. சொல்லுங்கண்ணே. திருச்சியில வாழலுக்கு போன் போட்டு எல்லா இடத்துலயும் தேட சொல்லு. அண்ணா பீட்டர் திருச்சியில நம்ம ஆளுங்களுக்கு ஒரு இடத்த கூட விடாத. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மள போட்டுருவானுங்க. டேய் நான் மலைக்கோட்டையில ஏறி பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூப்பிடுங்க.